ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எதிரி தொல்லை நீங்குவதற்கு, எதிரியை விட நாம் பலசாலி ஆவதற்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாகவே 6ஆம் அதிபதியினுடைய தசை வருகிற போது அல்லது 6இல் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தும் போது இந்த எதிரி தொல்லை எங்கே போனாலும் இருக்குப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களே, எனக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஆனால் கடைசி நேரத்தில் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க, எங்கே போனாலும் என்னோடய வாய்ப்பை கெடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, உறவினர்களே எங்களுக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்துட்டு சொன்னார், என்னைக்கு நான் சொந்த வீடு கட்டினனோ அன்னைக்கே என் சொந்தக்காரன்லாம் எனக்கு எதிரியாக மாறிட்டாமா அப்படின்னு சொன்னார். அப்போ எதிரி தொல்லை அப்படின்றது தொழிலில் மட்டும் கிடையாது, பக்கத்து வீட்டில் இருந்து, எய்த்த வீட்டிலேருந்து, உறவினர்களுக்குள்ள, வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி இருக்குது. யாருக்காவது எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்தால், நாங்கள் தொழில் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய எதிரி தொல்லை இருக்குது, இவங்களை மீறி நான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூருக்கு தான் வரணும். திருச்செந்தூருக்கு திருச்செந்தூர் போயிருக்கிறீங்களா? குரு ஸ்தலம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு தசை நடக்கும்போது கண்டிப்பாக திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு. திருச்செந்தூர் முருகனை வழிபட்ட பிறகு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரகாரத்தில் சம்ஹாரமூர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அடுத்த முறை திருச்செந்தூர் போகும்போது இதெல்லாம் கவனித்து பார்க்கணும். இந்த முறை திருச்செந்தூர் மாசி திருவிழாவில் நான் 2 நாள் சொற்பொழிவு பண்ணேன். ரகசிய உண்மைகள் சேனலில் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, தொலைக்காட்சிகளில் என்னுடைய நேர்முக வர்ணனையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சகோதரர் என்னை திருச்செந்தூருக்கு சொற்பொழிவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ நாங்கள் 2 நாளும் முருகப்பெருமானை போய் தரிசிக்கிற ஒரு பாக்கியம், அங்கே இருக்கிற எல்லா சந்நிதிகளையும் பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. திருச்செந்தூரில் முருகப்பெருமானை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு சந்நிதியாக பார்த்துட்டே வாங்க, பின்னாடியே சம்ஹாரமூர்த்தி இருக்கிறார். நீங்கள் கேளுங்க, சொல்லுவாங்க, எதிரி தொல்லை நீங்குவதற்கு, எதிரியை ஜெயிப்பதற்கு நாம் வழிபட வேண்டிய மூர்த்தம் சம்ஹாரமூர்த்தி. முருகனை வேற எங்கேயுமே நீங்கள் இப்படி சம்ஹாரமூர்த்தியை பார்க்கவே முடியாது. அந்த மயில் மேலே ஆரோகணித்த நிலையில் அவருடைய அந்த வேல் இப்படி தானே இருக்கும், அந்த வேலை கையிலிருந்து எரிகிற அந்த தோரணையில் இருக்கும். சம்ஹாரம் செய்யக்கூடிய மூர்த்தியாக முருகப்பெருமன் இருக்கிறார். ஏற்கனவே சூரபதுமனை வதம் செய்த ஸ்தலம் அதுதானே திருச்செந்தூர். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் சஷ்டி சமயத்தில், ஐப்பசி மாதம் சஷ்டி சமயத்தில் அங்கே சூரசம்ஹாரம் நடக்குது. அங்கே முருகப்பெருமான் சம்ஹாரமூர்த்தியாகவே இருக்கிறார். அவரை போய் வழிபாடு பண்ணணும். போய் நல்லா மனம் முருகி வேண்டிக்கங்க, எதிரிகள்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுப்பா, எதிரி தொல்லையிலேருந்து என்னை காப்பாற்றி கொடுப்பா என்று நீங்கள் மனதார வேண்டுகிற போது நிச்சயமாக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லை தீரும். அப்போ எதிரிகள்லாம் அழிஞ்சிருவாங்களான்னு கேட்கக்கூடாது. எதிரிகளை விட நாம் பலமாயிடுவோம். எப்போவுமே எதிரிகள் யாரை அடிப்பாங்க? அவங்கள விட பலவீனமாக இருக்கிறவங்கள தானே அடிப்பாங்க. நாம் அவங்கள விட பலமாயிட்டோம் அப்படின்னா எதிரிகள் நிச்சயமாக நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். யார் ஒருவர் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சம்ஹாரமூர்த்தியை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய எதிரியை விட பலசாலியாக மாறுவார்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், பிஸ்னஸில் நிறைய போட்டி இருக்குது, நிறைய பொறாமை இருக்குது, எதிரிகள் என்னுடைய வாய்ப்புகள் எல்லாம் கெடுக்கிறாங்க, நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமானையும் வழிபட்டு சம்ஹாரமூர்த்தியையும் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக எதிரி தொல்லை நீங்கும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.